Good morning. Sit down. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்கிற முதல் நாள். உங்க பொன்னான நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்ப படத்தை பார்ப்போம். ஐ மீன் பாடத்தை பார்ப்போம். ஒரு elementary maths problem. Geometry la in a right angle triangle, if this side is A and this side is B, இந்த side 7 cm, இந்த பக்கம் 12 னா hypotenuse ஓட measurement என்ன வரும்? Anybody? You? Pythagoras theorem படிச்சது இல்லையா நீங்க? Good morning sir. Yeah. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு வரதே பெரிய விஷயம். அதுவும் முதல் நாளே டொனேஷன் வந்துருங்க. கிளாஸ்க்கு வந்து கிழிச்ச மாதிரி தான். கொடு. ஏதோ நல்ல விஷயத்துக்கு போறதேன்னு கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். போடுப்பா. தேங்க்யூ. கேமரா அந்த 10 ரூபாய் கூட அப்புறமேட்டு தரேன் நாளைக்கு. மாமே ஜி கிருஷ்ணா இருக்கறமா 10 நிமிஷம் போடுறத. எல்லாரும் போட்டீங்களா? தேங்க்யூ. இந்தாங்க. மறுபடியும் பாடம் நடத்தும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. We'll come back to the subject. So, in the side 7 centimeters and this is 12 now. According to என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Good morning sir. சார் அது வந்து சார் நீங்க வர வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நானே பாடம் எடுத்தது. உன்னோட ரேகிங் வேலை இங்க ஆரம்பிச்சிட்டியா? ராகிங்ல சார். as a responsible senior student நானே மேத்ஸ் எடுத்து algebra and ladies bra is different because cobra. இவனுக்கு இதே வேலையா போச்சு. இவன் உங்க சீனியர் ஸ்டூடண்ட். ஆமா, அவன் என்ன செஞ்சான்? இந்த டேய் முதல்ல இந்த வாடா கோட் கரண்ட் திருப்பி கொடு. செம்ம கலெக்ஷன் மாமு. இன்னைக்கு தூள்தா. என்னப்பா ரெடியா? ரெடி சார். எங்கப்பா ஹீரோயின்? வந்துட்டேன் சார். ஐயா அழகா பாரு. தரையில என்ன கிழங்கு முடிங்கிட்டு இருந்தியா? இங்க பாருமா, உன்னை எதுக்காக ஆப்ப கடையில இருந்து செலக்ட் பண்ணிட்டு வந்தேன்? கேரக்டர் நேச்சுரலா இருக்கணுங்கிறதுக்காக. லுக் ஹியர். ஹீரோயின் ஆன உடனே ஜில்கா பண்ண ஆரம்பிச்சிருவீங்களே. சாரி சார். ஐயடு. அத நான் வைப்பேன். இங்க பாருமா. ஐயோ பக்கத்துல வாமா. அதாவது திபு திபு நீ நடந்து வர்ற, டமால்னு வலிக்கு விழுந்துற. அப்படியே உன் சேலை நழுவி விழுது. கட் பண்ணா 2 தாவணி பறக்குது. எப்படியா இருக்குது ஐடியா? கொன்னுட்டீங்க சார். மார்வெலஸ். இது அப்படியே எடுக்க மாட்டேன், வேற மாதிரி எடுப்பேன். ஷில்பா. நைஸ் ஃபேஸ். என்னையா பண்ற? ரீடிங் பாக்க. அத நான் பாக்குறேன். அப்பா ரீடிங் பாக்குற ஆள் மாதிரியே தெரியலையே. ஐயே. எங்கப்பா ஹீரோவை காணோம்? ரெடி சார். ஷில்பா. என்னது? இதுக்காக உன்னை கூட்டு வரலப்பா. இப்படி நில்லு. கேமரா ரெடியா? ரெடி சார். ஆல் லைட்ஸ். ரன்னிங் சார். சவுண்ட் ரன்னிங் சார். கிளாப்பிங். கொடுத்தது போதும் போயா. ரெடி 1 2. ஜும்பா 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 ஜும்பா. ஜும்பா ஜும்பா ஜும்பா. கட். போடா ஜொல்லு. என்னையா படம் எடுக்கறீங்க? சும்மா ஓன்னு வாந்தி எடுக்கிற மாதிரி. நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறதே வேறயா. அடடடடடடடா. சாங்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? வயசாச்சா ஒழிய உங்களுக்கு அறிவே கிடையாது. இருங்க மம்மி கிட்ட சொல்றேன். ஐயோ உமா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருமா. மம்மி. என்னடி? இந்த தாத்தா இல்ல தாத்தா. உமா. ஒரு நிமிஷம். வர. என்னப்பா இது? ஒண்ணு இல்லம்மா, வழக்கம் போலதான். இந்த பிஸ்கட் நேத்து தாத்தா வாங்கிட்டு வந்தது. நல்லாவே இல்ல, பழசு, யாரி போனது. மாத்திட்டு வாங்கனா போகவே மாட்டேங்கிறார் மம்மி. அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க 2 பேர் சண்டையை தீக்கிறதே எனக்கு பெரிய வேலையா போச்சு. அப்பா அந்த பிஸ்கட்டை கொண்டு போய் அவன் மூஞ்சில வீசிட்டு காசு வாங்கிட்டு வாங்க. அறிவு வெட்டவன். பெனாயில் கடை வைக்க வேண்டியவன்லாம் பிஸ்கட் கடை வச்சுக்கிட்டு என் உயிரை வாங்குறானுங்க. வயசான காலத்துல இப்படி அலைய வைக்கிறானுங்களே. ஏண்டா புறம்போக்கு நாய,
பிஸ்கட் வாங்குறதுக்கு வேற கடை கிடைக்கல. இந்த கடையில பிஸ்கட் வாங்கி தின்னீங்க, உன் குடும்பம் பூரா வாந்தி பேதி வந்து மொத்தமா மேல போய் சேர்ந்துருவீங்க. என்ன காசு குடியா? குடுறா நீ என்ன? அவன் தான் கேக்குறான்ல. என்னங்க இதெல்லாம்? பேசாத. என் வீட்டுக்கு முன்னாலே கடை வச்சுக்கிட்டு எனக்கே நாத்த முடிச்ச பிஸ்கட்டை கொடுக்குறியா? இரு ஹெல்த் மினிஸ்டர்ட்ட சொல்லி இந்த கடையை தூக்க சொல்றேன். பிஸ்கட் வேண்டாமா? கொடுத்துட்டு காசை திருப்பி வாங்கிட்டு போங்க. இந்த மிரட்டர் வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. கொடுங்க. காசை குடியா? அதுக்கு பேச்சு வேற கேட்க. இந்தாங்க உங்க காசு. அந்த பயம் இருக்கட்டும். இந்த ஊர்லயே நான் ஒரு மாதிரி. ஆமா. என்ன ஓமா? கழுத்தறுப்பு. My dear மூளைக்கெட்ட முண்டோ, நாளைக்கு சாட்டர்டே காலையில 10:30 மணிக்கு எங்க ஸ்கூலுக்கு வா. அங்க உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி வரலன்னா நீ ஆம்பளையே இல்ல. நான் சேலை வாங்கி தரேன், கட்டிக்கோ. என் மனதில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி. ரவி, என் இதய தெய்வத்துக்கு இருந்து லெட்டர் வந்திருக்குடா. லெட்டர் வந்தது எனக்கு. இவன் எதுக்கு இதய தெய்வம் ஓடுறான்? டைரக்டர் பாரதி ராஜா என்ன மெட்ராஸுக்கு வர சொல்லி லெட்டர் போட்டிருக்காரு. இது பத்தியா? என் இதய தெய்வம் எனக்கு லெட்டர் போட்டிருக்கு. ஹலோ. ஹாய். ஐயோ, குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாளே, இப்படி அலைறா. ஏண்டா, இனிமேலும் நீ சும்மா இருக்க கூடாதுடா. எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வர மாட்டேங்குதே. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. என்ன ஆப்பிளா? என்ன விலை? 5 ரூபாய்க்கு 4ங்க. என்ன இவ்வளவு சீப்பா சொல்ற? அடிபட்டதா? புதுசுங்க, புடிச்சு பாருங்க தெரியும். அடடா, உருட்டியே பாத்துறேன். கை கடக்கமா கல்லு மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, அம்மா 2 டசன் வாங்கிய சொன்னாங்க. கணக்கு பண்ணிக்கங்கயா. கணக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதுதான் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குது. குடுத்த உடனே குடிச்சிடுறேன். முள்ள அப்படி கில்லாத, விரலுக்கு வலிக்கும். நுனியில கில்லு. சின்னது ஒண்ணு, பெருசு ஒண்ணு. பாப்பாத்தி கொஞ்சம் விலகு. உனக்கு வயசுக்கு ஏத்த கூட இல்ல, ரொம்ப பெருசு. அன்னக்கிளி அப்படி இல்ல, இப்படி வை. முகத்தை அந்த பக்கம் திருப்பி பாரு, எப்படி கிள்றேன்னு. ஐயோ, உங்க பேத்தி வராங்க. ஏய், உன் தாத்தா பாருடி, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட பூந்து விளையாடுறாரு. ஒழுங்கா வேலை செய்யல, நாளையில இருந்து வேலையே கொடுக்க மாட்டேன். இந்த கழுதைகளுக்கு வேலை சொல்லி கொடுத்தே எனக்கு டயர்டா போச்சு. இந்த காலத்து பெரியவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த காலத்து வயசு பொண்ணுங்க வயசுக்கு தகுந்தபடியா பேசுது. தாத்தா, ரொம்ப களைப்பா இருக்கும், சாப்பிடுங்க. தாத்தா தாத்தா, நல்ல தாத்தா இல்ல? என்ன மரம் இல்லாமலே காக்கா உட்காருது? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்ல, ஊர் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சோம். அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு, ரொம்ப கோவமா இருக்காரு. அவ்வளவுதானே? நீ கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ தாத்தா தாத்தா, அண்ணன் வந்துட்டாரு. நீங்க தான் எப்படியாவது சமாளிக்கணும், ப்ளீஸ் தாத்தா ப்ளீஸ். கடவுள் கூட நம்ம உங்களை கைவிட்டுவாரு. ஐ லவ் யூ தாத்தா. சொல்லிடு செய்யு. குட் மார்னிங் பிரதர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கடி போய் சுத்திட்டு வர? பிரதர், இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு. நான் தான் அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். உமாவை திட்டாதீங்க பிரதர். அந்த பொண்ணு தான் சொல்லுதே, அப்புறம் என்ன முறைக்கிற? உனக்கு ஊனா தூக்கிக்கோ, நீ போமா. எடுக்கிறது நீங்க தான் தாத்தா. ஏய், ஏ பீனா. I'm not Beena, I'm Veena. சாரி.
என்னாடி இந்த பின்ன போட்டு விடுடி. இது பின்னு போட்டுட்டேன். என் தலையில போட்டு விடுடி. ஓஹோ, உன்னை கட்டிக்க போறவன் பின்னால கஷ்டப்படுவான். இந்த மாட்டிட்டேன் போ. தேங்க்ஸ். ஏண்டி உமாவை பாத்தியா நீ? பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கா. ஐசி, எனக்கும் பால் கேம்னா ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி. ஏய், என்னது வேஷம்? நீ வீட்ல இருந்து வெளியே வந்தா கார்ல வர்ற, கார்ல போற. உன்னை மீட் பண்றதுக்கு வேற வழி இல்ல, அதான் இப்படி மாறிட்டேன். இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம். ரவி உனக்காக இன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு கிராஸ் ஃபீல்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ அவசியம் போயிரு, கண்டிப்பா போயிரு, மறந்துடாத. ஏண்டா அடிக்கடி நீ பெங்களூர் போறியே, எப்படா உடம்பு தாங்குது? தாத்தா பின்னாடி உமா வரா. என் சின்ன வயசுல இப்படி ஒரு ஊர் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. அது சரி, அடுத்தாப்புல பெங்களூர் போகும்போது மறந்துடாம என்ன கூட்டு போ. தாத்தா, இந்த பெங்களூர் சமாச்சாரம் உங்க உடம்புக்கு தாங்காது, பேசாம வாங்க. போடலங்க. கடந்த 50 வருஷமா இந்த ஊட்டியில நான் என்னென்ன பண்றேன்னு உனக்கு தெரியுமா? பெரிய பெங்களூர், அது என்ன பாக்ஸ் தாத்தா ஏவுகணையா விடுறான்? அது ஓட்டும் பெங்களூர்ல. ஐட்டம் எல்லாம் காஸ்ட்லியா? இல்ல தாத்தா, எல்லா ஐட்டமும் ஊட்டியை விட ரொம்ப சீப். பூச்சி மருந்து விற்க வேண்டியவெல்லாம் ஏயா பிஸ்கட் கடை வைக்கிறீங்க? பாருங்க பெரியவங்க, நீங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டாதீங்க. இந்த நாரி போன பிஸ்கட்டை எவையா திம்பா? இத வச்சுக்கிட்டு முதல்ல என் காசை கொடு. வித்தத போய் எப்படிங்க? வித்ததாவது செத்ததாவது ஏயா வித்த? உன்கிட்ட என்ன பேச்சு? வித்தவன் அந்த பையன், அவன் எங்க? அவன் வெளியே போயிருக்கான். எது? பையன் வெளியே போயிருக்கான். காலையிலேயே போலியா? அசிங்க முடிச்ச பயலுங்க. அவன் வர்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? போய் கூட்டு வாயா. கடையை போட்டுட்டு எப்படிங்க போறது? ஆமா, உன் கடைக்கு கார்ல வேற வந்து பிஸ்கட் வாங்க வர்றானுங்க மடப்ப. தாத்தா, என்ன கலாட்டா? அட நீயா? ஒண்ணு இல்லப்பா, இவனோட அவஸ்தையா இருக்குது. நாய் கூட திங்காத பிஸ்கட்டை நம்ம கிட்ட வித்து காசாக்க பாக்குறான். அது எப்படி கொடுங்க? அது இருக்கட்டும், நான் கொடுங்க பாத்துக்கிறேன். சொல்றேன். அட இருப்பா. எங்க அவன்? நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? ஒழுக்கமா பொழப்பு நடத்த மாட்டீங்க போல இருக்கு. தொலைச்சிடுவான் ராஸ்கல்ஸ். கோபி இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லடா. ஆமாண்டா, இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானடா. டேய், சீக்கிரம் வாங்கடா. கோபி, 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 கோபி. டேய் ரவி, நான் இங்க இருக்கேன்டா. டேய் அங்க என்ன பண்ற? கீழ இறங்குடா. வரமாட்டேன். டேய் வாடா. போங்கடா. எங்க நான் மிகப்பெரிய டைரக்டரா வந்துருவணும்னு உங்களுக்கு எல்லாம் பொறாமடா. நீங்க வாடா, போங்கடா. டேய், டேய், எங்கடா வரீங்க? நில்லுங்கடா. டேய், எங்க வரீங்க? ஏய் டேய் எங்கடா வரீங்க? இறங்க. இறங்குங்க. ஏய், இறங்குடா. இறங்குங்க சார். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். என்ன உங்க கூட மெட்ராஸுக்கு வரவிட மாட்டேன்றானுங்க சார். அவரை விடுங்க சார், அவர் ரொம்ப மேல போயிட்டாரு. நாங்களும் இப்படி மெட்ராஸ் புறப்பட்டு போனவங்க தான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியும். திறமை உள்ளவன் கண்டிப்பா வெடிச்சிட்டு வெளியே வருவான் சார். வருத்தப்படாதீங்க. நான் மெட்ராஸுக்கு போய் அவசியம் ஊடுகா போடுறேன். அவசியம் லெட்டர் போடுறேன். வரேன்டா. படுத்துக்கிட்டே ஆங்கில வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய டைரக்டரா வருவேன். வரேன்டா. தமிழ் ஃபீல்டே இப்ப இளைஞர் கையில தான் இருக்கு. புதுசா என்னென்னமோ சொல்றாங்க, நம்ம ஜனங்களும் அதை ஏத்துக்கிறாங்க. ஆமா சார், நான் ஒரு திரைப்பட பள்ளி மாணவன். சினிமாவை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்துல பாக்குறேன். எதையுமே ஒரு வித்தியாசமா செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய முதல் படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்ங்கிற வெறியில இருக்கேன் சார். என்னைய கண்ணு குத்திட்ட? சாரி சார், வெறியில இருக்கும்போது தவறி பட்டுச்சு சார். சாரி. ரொம்ப சந்தோஷம். முன்னேறணும்னு நீங்க துடிக்கிறது எனக்கு தெரியுது. ஆமா, உங்க கதைக்கு என்ன டைட்டில்? வட அட சட. யாருது? ப்ரொடக்ஷன் மேனேஜர். கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா? கதையை லீக் பண்ணிடுவாங்க சார். உங்களுக்கு தெரியும். ஹலோ, கோபி தி கிரேட் டைரக்டரா? நாங்க கேடிகே ஃபிலிம்ஸ்ல இருந்து பேசுறோம். எங்களோட அடுத்த 70mm பிக்சருக்கு நீங்க தான் டைரக்டர். ரஜினி சார் நடிக்கிறாரு. பேரிக்கே உன் மூஞ்சிக்கு ரஜினி படம் கேக்குதா? டேய், நான் தான் ரவி பேசுறேன். ஆமா, உமா கூட்டிட்டு மெட்ராஸ் ஓடி வந்துட்டேன். ஆமா, இந்த எம்ஜிஆர் சமாதி இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கேன்டா. சீக்கிரம் வா. ஐயா தர்மதுரை, இந்தா இத வச்சு நல்லா இருக்கணும். ஐயா என்ன பொருளா வாங்க, பணமா கொடுங்க. திமிர்றா உனக்கு. இந்தா கோ. ஹாய் அங்கிள். என்னடா சன்னில்லா? நான் சொன்னனே, அவங்க இவங்க தான். ஓ வாங்க கெஸ்ட். உங்களை பத்தி எல்லாமே இவன் சொன்னான். என்ன பரீட்சை எழுதும் போதே தள்ளிட்டு வந்துட்டியா? என்னம்மா, ஊட்டியில இருந்தா வர்ற? வரும்போதே ஒரு 10 கிலோ டீ தூள் கொண்டு வந்திருக்கலாம். இல்ல என்ன ஒரு 5 கிலோ காப்பி கொட்டை கொண்டு வந்திருக்கலாம். அரைச்சு நான் காப்பியாவது போட்டு குடிச்சிருப்பேன். சரி சரி, நீங்க டயர்டா இருப்பீங்க. நீங்க தங்க போற இடத்த காட்டுறேன் வாங்க. இதுதான் நீங்க தங்க போற வீடு. நம்ம பொண்டாட்டி சேர்த்ததுல இருந்து என் வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு.
வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் தமாஷ் பண்றேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். டேய் பையா, இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல, நீ வேற இடம் பாத்துக்க. இவங்க இங்க தங்க போறாங்க, இவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடு. நான் போய் அரிசி பருப்புக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன். என்ன பிரதர், ஒரு 100 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா? இல்லையே. நோ 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 ப்ராப்ளம். 1 ரூபாய் காயின்ஸ். தேங்க் யூ. ஹலோ, ஜெயபாண்டி நாடார் மளிகை கடை தானே? அண்ணாச்சி இருக்காரா? அவரை பேச சொல்றா. ஹலோ அண்ணாச்சி, நான் B3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான் தேவை. லிஸ்ட் சொல்ற, எழுதிக்கங்க. A கிளாஸ் அரிசி, அதாயா பொன்னி, அதுல ஒரு 10 கிலோ, சர்க்கரை ஒரு 7 கிலோ, இந்த உடம்புல தேய்ச்சி குளிக்கிற சோப்பு இல்ல, மைசூர் சாண்ட்லெட், அதுல ஒரு 2 டஜன், அப்புறம் இந்த துணிக்கு போட்டு தேப்பமே பார் சோப்பு 501, அதுல ஒரு 2 டஜன். கான்ஸ்டேபிள் வருவாரு, கொடுத்து அனுப்புங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. லே, அரிசி கட்டிட்டியால? இத கட்டிட்டு இருக்கானாச்சு. ஏலே, சீக்கிரம் கட்டல, இன்ஸ்பெக்டரால நிறைய சோலி ஆக இருக்கு. அப்படியே என்னுடைய அன்பளிப்பா 1 கிலோ முந்திரி பருப்பும் 1 டின் ரோசா மார்க் நெய்யும் போட்டுக்கல. ஹலோ, ஆத்ரி போலீஸ் ஸ்டேஷன். ஐ அம் B3 இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். ஜெயபாண்டி நாடார் மளிகை கடையில கொஞ்சம் ஜாமான் சொல்லியிருக்கேன், அதை வாங்கி உங்க ஸ்டேஷன்ல வைங்க. நம்ம வீட்டு வேலைக்காரன் வந்து எடுத்துக்குவான். உங்க இன்ஸ்பெக்டர் எங்க போயிருக்காரு? என்னது, மோசடி கேஸ பிடிக்க போயிருக்காரா? ஆஹா, நானும் அந்த கேஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். கும்பிடுங்க சாம். இது வரைக்கும் ஒருத்தன் என்ன ஏமாத்தி இருப்பானா, இல்ல நான் தான் ஏமாந்து இருப்பானா? ஐயா, யாரே நீ? நான் இன்ஸ்பெக்டர் வீட்டு வேலைக்காரனுங்க. ஐயா மளிகை ஜாமான்லாம் இங்க இருக்கிறதா சொன்னாரு. இங்கதான் இருக்கு. யோ கான்ஸ்டபிள், அந்த மளிகை சாமான் கொண்டு வாயா. ஓ, நான் 1951 இருந்து ஐயா கொடுக்கறேன். ஐயா ஐஜி ஆபீஸ் போயிருக்காரா? என் ப்ரமோஷன் அப்படியே இருக்கு, நீங்க எல்லாம் மனசு வச்சா தான் நடக்கும். முடிப்போம். நீங்க எந்த வருஷம் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தீங்க, உங்க டிஸ்டிங்ஷன் என்ன, உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, நீங்க என்னென்ன பரிசுகள் வாங்கியிருக்கீங்க, இந்த கரகாட்டம் தெரியுமா உங்களுக்கு, இந்த வில்லுப்பாட்டு பாடுவீங்களா, பொய்க்கால் குதிரை ஆடுவீங்களா, உங்களை பத்தின டீட்டெயில் எல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி குப்பத்துல வந்து என்ன பாருங்க. ஃபர்தரா நான் உங்களை என்ன பண்றதுங்கறத திங்க் பண்றேன். இப்போ இத கொண்டு போய் ஆட்டோல வை. போப்பா. ஐயே, என்னங்க? ஃபுல் கேஷையும் ட்ரவுசர் பாக்கெட்ல வச்சிருந்தேன், ட்ரவுசரையும் போடாம வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு 50 ரூபீஸ் இருக்குமா? இருக்கும். 20 ரூபீஸா? ஓகே, டிரைவர் வந்து ஆட்டோ எடுப்பா. ஸ்டாப் ஸ்டாப் த கார். ஹலோ ஜென்டில்மேன், ஐ அம் BWD ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். என் கார் வர வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. டவுன் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? அதுக்கு என்ன சார் ஏறிங்க? தேங்க் யூ வெரி மச். ஹாய். சோ இட் இஸ் வெயிலிங். வண்டியில ஏசி இருக்கா? இல்லைங்க. டேப்பாவது இருக்கா? இல்லைங்க. எதுவுமே இல்லையா? இல்லைங்க. என்ன வெரி ஆர்டினரி வண்டி வச்சிருக்கீங்க? என் வண்டியில எல்லாமே இருக்கு. சரி, ஸ்டார்ட் பண்ணு. சார், வண்டி ஒரு ஆட்டி விடுறீங்களா? வண்டி எதுக்கு ஆட்டுறது? ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகலையா? வண்டி வச்சிருக்கான் பாரு, கண்ட்ரி ப்ரூட். வண்டி ஒரு ஆட்டி விடுறீங்களா? வண்டி எதுக்கு ஆட்டுறது? ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகலையா? வண்டி வச்சிருக்கான் பாரு, கண்ட்ரி ப்ரூட். எல்லாம் என் தலை விதிடா. என் சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர்ல இருக்கிற அத்தனை கவுண்டர்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி காலையே மெட்ராஸ்க்கு வந்துட்டானா. இப்ப என்னையா நீ செருப்பால அடிச்சுட்டல்ல? யாரியா? வக்கீல் ரங்காச்சாரி வீடு எங்கங்க இருக்கு? அவர் செத்து போயிட்டாரு. எப்பங்க செத்தாரு? 4 நாளைக்கு முன்னால. எப்படிங்க செத்தாரு? வீடு தீ பிடிச்செரிஞ்சு. வீடு தீ பிடிச்சிருச்சா? எப்படி? எப்படியோ தீ பிடிச்செரிஞ்சு செத்து சின்னாபின்னா ஆயிட்டாரு. ஏன்டா நொய்யி நொய்யி கேள்வி கேக்குறேன்? சாரிக்காங்க தரையா. ஹாய் அங்கிள். என்னடா சன்னில்லா?
உங்க பேரை சொன்ன உடனே கடைக்காரன் பயபக்தியா மாலையை தூக்கி கையில கொடுத்துட்டான். கிறுக்கு போய் காசு கூட வாங்க மாட்டேன்ட்டான். ஊருக்கு புது கலெக்டர் வர்றாரு, மாலை வேணும், நான் தான் போன் பண்ணிருந்தேன். அதான் உனக்கு அவ்வளவு மரியாதை. ஐயோ அங்கிள் புரியாம சொல்றா. சரி, ஊருக்குள்ள எல்லாருக்குமே நல்லது பண்றீங்களே, எனக்காக இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு half an hour கொஞ்சம் ஒதுக்குங்களேன். சூப்பர் சப்ஜெக்ட், கிரைம் த்ரில்லர் சொல்லி முடிச்சேன். கொலகாரன் ஆக்காத. இப்படி ஒரு ஆயத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள நீ ரொம்ப பேரை கொலை பண்ணிட்டு தர. ஏற்கனவே கேபி பூரியன் கம்பெனில கேனத்தனமா பதில் சொல்லி வெளியே வந்திருக்கோம். இங்கேயாவது கொஞ்சம் உஷாரா இருக்கணும்டா. எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீ உளராம இருந்தா சரி. வா இல்லைங்க, யார் சார் நீங்க? யாரை பார்க்கணும்? What do you mean? You mean to the mirror which is not to be demand, which is not to be gone. The toilet talk available citri, Jimal Basinka, Karakula Basatra, Gurkha Bilitria, Yaro Katrimi, Kabali Sisika. What about to be? What about you? நீங்க போங்க சார். சிலருக்கு நண்பன் இருப்பான், சிலருக்கு எதிரி இருப்பான். எனக்கு நண்பனே எதிரிடா. வார்த்தையில கொல்லாதடா. லவ்வையும் கிரைமையும் கலந்து ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன், கேக்குறியா? நம்ம நாட்டுல வேலை கிடைச்சாதான்டா அதிசயம். வேலை இல்லைங்கிறது நம்ம உள்நாட்டு கொள்கை. அதை மாத்த நினைச்சா உதப்படுவேன். சார் ஐஸ் சாப்பிடுறீங்களா? பால் ஐஸ், கப் ஐஸ். பால் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ். ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? ஐஸ் வேணா. இந்த ஐஸ் கம்பெனி ஓனர் யாரு? நான் தான்ப்பா. ஐஸ் வாங்க வேண்டியவங்க எல்லாம் ஐஸ் விக்க வந்தா எப்படி? நாங்க என்னப்பா செய்யறது? அட்வான்ஸ் இல்லாம வண்டி எல்லாம் தர முடியாது. சார், உங்க முகத்துல தெய்வீக கலை இருக்கு சார். உடம்பு முழுவதுமே வள்ளல் வாடகை வீசுது சார். நீங்க ரொம்ப நல்லவர் சார். தம்பி, ஐஸ் விக்கிறது வேற, ஐஸ் வைக்கிறது வேற. இப்படி வா சார். இப்போதைக்கு இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இப்ப உனக்கு திருப்தி தானடா? எங்க நான் மிகப்பெரிய டைரக்டரா வந்துருவணும்னு உனக்கு பொறாம. டேய், ஷாட்டுக்காக இப்படி வைக்க வேண்டிய கைய அப்படியே இறக்கி வண்டி தள்ளும்படி ஆக்கிட்டியடா. என்ன இந்த நாளை கொண்டு வந்துட்டியடா பாவி. ஏங்க சந்தைக்கா போறீங்க? நானும் அங்கதான் போறேன். எனக்கு ஒரு ஆடு வேணும். இது விக்கிறதா இருந்தா நானே வாங்கிக்கிறேன். 200 ரூபா ஆகும். 250 வாங்கிங்க. ஆனா ஒண்ணு, பணத்தை இங்க தர மாட்டேன், சந்தையில் தான் தருவேன். சரி வாங்க. அதிசயம், ஆனால் உண்மை. உங்க முன்னால் நிக்கிற இந்த ஆடு சாதாரணமான ஆடு அல்ல. இந்த ஆடு இப்போ வாயை திறந்து பேச போகுது. என்ன ஆடு பேசுதா? அத நீங்க கேட்க போறீங்க. உலகத்திலேயே பேசுற ஒரே ஆடு இதுதான். நீ மூடு. என்ன ஆட்ட பேச வைக்கிறானா? ஆமா, ஆட்டை நான் பேச வைக்க போறேன். ஆடு பேசுறத ஓசியில் கேட்கலான்னு வந்தீங்களா? அதான் நம்ம கிட்ட நடக்காது. எல்லாம் கை நிறைய காசு போடுங்க ஐயா. புற ஆட்டை போடுங்க. 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 எல்லாம் ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க. நிறுத்துங்க. இந்த காசை வாங்கிட்டாரு, ஆட்டை பேச வையா. இரியா, ஆடு பேசும். ஆனா ஒரு கண்டிஷன், ஆடு தமிழ்ல பேசாது, இங்கிலீஷ்ல தான் பேசும். ஓஹோ, வெள்ளக்காரனுக்கு பிறந்து போல் இருக்கு. யோ, இங்கிலீஷா தமிழா ஏதோ ஒண்ணு பேசையா கேப்போம். இரியா, இங்கிலீஷ்ல பேசும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசும். அதுக்கு மேல பேசவே பேசாது. மகாலட்சுமி, ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா? பாத்தீங்களா, ஆடு இங்கிலீஷ்ல பேசிருச்சு. ஆடு பேசுறது கேட்டாச்சுல்ல, அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி பாருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தாடா 250 ரூபா புடி. ஆட்டை இப்படி கொடு. நான் பாட்சா கறிக்கடைக்கு போகணும். என்னங்க அது? கப்பல் மாதிரி கார்ல வந்து கபகபான்னு இறங்குனீங்க, இப்படி திப்பு திப்பு சண்டை போடுறீங்க. 4 குடும்ப கொடுத்துட்டு இருக்கிற இடம் இல்ல? என்ன நினைப்பாங்க? என்னன்னு சொல்லுங்க ஐயா. நிச்சயம் பண்ணி கல்யாண தேதி குறிச்சு என் பொண்ண வசியம் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டாங்க. இவ்வளவுதானா? இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ங்கறீங்க? எங்க பிள்ளை எங்க கூட அனுப்பி வைக்கணும். வாங்க உட்கார்ந்து பேசுவோம். 2 நல்ல ஐடியா கொடுக்குறேன், அப்புறம் நான் அனுப்பி வைக்கிறேன். வாங்க சார், வாங்க பிரதர், வாங்க மேடம். இப்படி எடுத்துமா கவுத்துமான்னு பேசுறேன் எப்படிங்க? ஏதோ நடந்து போச்சு. குட்டையோ நெட்டையோ சொட்டையோ மொட்டையோ அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து குடும்பம் நடத்திட்டாங்க. இப்ப போய் பிரிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா போன மாலை திரும்பி வந்துருமா? இல்ல நான் கேக்குறேன். யோ, யார் நீ? அத பத்தி நீ கவலைப்படாத. யோ, நீ என்ன சுடுதண்ணிய கால்ல ஓட்டிட்டு மாதிரி பேசுற? ஏமா, இந்த நகை நட்டு பொட்டு பணம் பவுஸ் அந்தஸ்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இதெல்லாம் போகும்போது கட்டிட்டாயா போக போறீங்க?
போட்டோ தின்னுட்டு என் காலையே சுத்திட்டு இருந்தா அந்த போண்டா பையன் குளிக்கிறேன்னு போய் சாக்கடையில் ஒன்று சேர்த்து போயிட்டா. இதுக்கு என்ன சொல்றீங்க? விதிமா விதி. ஓ தங்கச்சி அவங்க கூட தான் ஓடி போகணும் விதி இருக்கும்போது அதுக்கு என்னையா பண்றது? யோ நீ ஒரு சுடுதண்ணி உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஏன்னா சொட்டைனா பாக்குறதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா தேச துரோகி மாதிரி இருக்கு, தேச தியாகி மாதிரி இருக்கிறீங்க. நீங்களே சொல்லுங்க. எல்லாம் எங்க தலையெழுத்து தான். நீங்க தாங்க தியாகி. இப்படி சின்னஞ்சிறுசுகளை பிரிக்க கூடாதுங்க. அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு அப்புறம் உங்க ஜாதி ஜனத்திலும் தள்ளி வச்சிருங்க. அப்புறம் அதுக்கு தலையெழுத்து பொழைச்சா பொழைக்கிட்டு இல்லைன்னா தொலையிட்டு. என்ன சொல்றீங்க? எங்களை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. நல்லா யோசிங்க. இங்கே உட்காந்து யோசிங்க. இல்லைன்னா கடல்ல போய் இறங்கி தண்ணிக்குள்ள யோசிங்க. அதுவும் முடியல அப்படியே போட் எடுத்து போய் யோசிங்க. அதுவும் முடியல நீச்சல் அடிச்சுட்டு யோசிங்க. ஏங்க பெரியவரே 2 பேர் தனியா போனீங்க சரி, குசு குசுன்னு பேசுனீங்க சரி, இப்போ உங்களை விட்டு அவர் மட்டும் தனியா போறாரு. கூப்பிடுங்க சார், கூப்பிடுங்க சார், கூப்பிடுங்க சொட்டைஸ். நான் அவனை சமாதானப்படுத்திக்கிறேன், விடுங்க. தம்பி இப்படி வாங்க. இவர் சொல்ற மாதிரி போன மானம் திரும்பி வர போறது இல்ல. நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏதாவது ஒரு கோவில்ல உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறத தீர்மானிச்சிட்டோம். நாளைக்கு உங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் தந்தி அடிச்சு வர சொல்லிடுங்க. எல்லாம் தலைவிதிப்படிதான் நடக்கும். வாலட்சுமி. உமா, எல்லாம் உன் ஆசைப்படியே நடந்து போச்சு. சந்தோஷமா இரு. நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம். குடும்பம் இருந்தா இதெல்லாம் இருக்கிறதானுங்க. வாங்க. ஓ நீங்க இங்க இருக்கீங்களா? வாங்க வாங்க. நாங்க வந்துட்டோமேங்கிற பயத்துல சின்னஞ்சிருசுங்க ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா சொல்லிட்டீங்கல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். அந்த சிகரெட் பாக்கெட் எம்டி பாக்கெட். ஓ அப்ப தூக்கி போட்டுருக்க. பின்ன இதை வச்சு நான் என்ன பிசினஸா பண்ண முடியும்? அதுவும் சரி. இப்படித்தானே நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்களும் சொல்லுங்கண்ணே. சின்ன பசங்க விளையாட்டுங்கிறது சரியா போச்சு பாத்தியா? ஏன்பா நான் அவங்க கிட்ட எவ்வளவோ பேசி சம்மதிக்க வச்சிருக்கேன். நீ நம்பிக்கை இல்லாம ராவோ தலைவரவா இல்லன்னு சொல்லியாம அவங்க நினைச்சிருந்தா அப்பவே போலீஸோட வந்து ஒன்று அள்ளி போட்டு போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு இல்லைண்ணே, அவங்களோ பணக்காரங்க, எதையும் சொல்லுவாங்க, எதை வேணா செய்வாங்க. அதான் யோசிக்கிறேன். இங்க பாருங்க, எங்க மாமாவையும் அம்மாவையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த முடிவுக்கே வந்திருக்காங்க. வாங்க போலாம். அட வாப்பா, அட வாப்பா. இங்க என்னை மீறி அவங்க எதுவுமே பண்ணிட முடியாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் ஏன் விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். டேய் கோபி. எஸ் அங்கிள். நீ எதையும் கண்டுக்காத. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ நம்மளோட இருக்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது. ஷூர். இது ஷூரா உச்சி விடுவேன். நீ வாப்பா. இதையே ஒரு கதையா? அப்படியே கடல்ல போய் கதை சொல்லு. வர்றேன்னு சொன்னா சொட்ட போய் வரக்கானமே. எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பானே. சொட்டைஸ்க்கு டயத்தை கீப் பண்ண தெரியல. பிளடி சொட்டைஸ். வராயா வர்றா. எல்லாம் சரியா இருக்கா? இதுக்கு மேல தூக்கி எனக்கு சரியா தான். வாங்க சொட்டைஸ் வாங்க. அட நீங்களும் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கிறதானுங்க. Who is that old man? உமாவோட தாத்தா. தாத்தாஸ் லுக்கிங் வெரி பேத்தாஸ். ஆனா பாத்தாஸ் சினிமா நடிகர் விகே ராமசாமி மாதிரி இருக்கீங்க. நான் விகே ராமசாமியோட அண்ணன். ஐ அம் எ கவுண்டர். ஐ அம் டிகிரி ஹோல்டர். நோ அரேஞ்ச் எல்லாம் உள்ள பண்ணிருக்கேன். வாங்கோ கமான் வாங்கோ. வாங்கோண்ணா. அட வாங்கோண்ணா. ஐயோ வாங்கோண்ணா. நீங்க வாங்கோண்ணா. உமா நல்லா இருக்கியாமா? வாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? பையா கலர் கொண்டாடா, சீக்கிரம் கொண்டாடா. கொண்டாடா. ரவி நல்லா இருக்கியா? சாப்பிடுங்க. டேக் இட் சொட்டைஸ். உனக்கு எதுக்குடா? இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஃபீவர். அப்படி ஒரு கலர் எல்லாம் எங்க ஊர்ல கிடைக்காதுங்க. கலர் உங்களுக்கு நான் வேற ஏற்பாடு பண்றேன். மா என்ன சொல்றாரு ஓல்ட் மேன்? பாத்தீங்களா நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க, என்ன டீலாவில் விட்டீங்களே. ஐயோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. ஆமாமா நம்ம எல்லாம் பெரிய மனுஷங்க, தனியா பேசலாம் வாங்க. தாத்தாஸ் லுக் அட் மீ. அந்த சொட்டைஸ் மாப்பிளை கொஞ்சம் குறாவிக்கிறாங்க. நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். இப்படி ஒரு ஓரமா போயிடுவோம். போவோம் நாம இந்த பக்கமா கொஞ்சம். ஆமா கவுண்டர், என்ன கல்லையும் பீரையும் ஒண்ணா வச்சிருக்கீங்க? ரெண்டையும் கலந்து அடிச்சோம்னா குப்புன்னு ஒரு தூக்கும். ரொம்ப தூக்கிட்டா ஒண்ணும் செய்ய முடியாதே. கண்ணகி சௌக்கியமா இருக்கிறியா? என்ன இப்படி தடிச்சிட்ட? சின்ன வயசுல பார்த்தது. யார் சின்ன வயசுல பார்த்தது? பொண்ணு சின்ன வயசுல பார்த்தேன். பாப்பீங்க. கெண்ட மீனா? பார்த்தா தெரியல. கெண்ட மீனா கொண்ட மீனான்னு? ஏய் ஓடி. பெரிய கடல் கண்ணி கவர்ச்சியில் அப்படியே எங்க 2 பேரையும் மயக்கிறாளாம். கடல் கண்ணி இல்ல, கடல் பண்ணி.
பெரியவரே இது ஒரு மாதிரியான இடம். ரொம்ப வாலாட்டினீரு, தலையை மட்டும் வெளியே விட்டுட்டு முண்டத்தை பூரா உள்ள எடுத்துருவானுங்க. ஐயோ அந்த வம்புக்கெல்லாம் நான் போக மாட்டேன்யா, சும்மா தமாஷ் பண்ண. என்னமோ நிறைய பேசணும்னு கூட்டி வந்தீரு, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீரு. கவுண்டரே, என் பேத்தியால என் குடும்பம் பிரிஞ்சிட போகுதோன்னு பயந்தேன். அங்கதான் தப்பு பண்றீங்க. என்ன நம்ம இருக்கும்போது விட்டுருவோமா? அதான் நல்லபடியா முடிஞ்சு போச்சே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஓபன் பண்ணட்டுமா? பண்ணுங்க பண்ணுங்க. அடேங்க அப்பா, அடிங்க. என்ன இப்படி ஒழுகுது? கவுண்டரே, ஒரு முக்கியமான விஷயம் ஐயா. ஊட்டியை விட மெட்ராஸ்ல ரொம்ப சீப்புன்னு பேசிக்கிறாங்களே. எது? அதான் பலானது. பலானதுன்னா சிலுக்கு சிலுக்கு. என்னது சிலுக்கு பொலுக்கா? இந்த வயசுல நீ சிலுக்கு பொலுக்குன்னு என்கிட்ட கேக்குற, என்ன யாருன்னு நினைச்சிட்ட? யோ, என் சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர்ல இருக்கிற அத்தனை கவுண்டர்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி காலிய மெட்ராஸ் வரைக்கும் வந்தவையான்னா என்ன பார்த்து சிலுக்கு புலுக்குன்னு கேட்டு விட்டல நீ. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வகையில தான் கேட்டேன். என்னாச்சு, வயித்த கலக்குதா? என்ன ஆச்சுங்க? ஏன்னா அழுவுறீங்க? ஏன்னா அடிச்சீங்க? என் சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர் இருக்கிற அத்தனை கவுண்டர்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி காலியே மெட்ராஸுக்கு வந்தவன்டா நானு. இன்னைக்கு எனக்கு ஒரு பணக்கார கும்பலே அல்வா கொடுத்துருச்சு. இன்னொரு சாதனை பண்ணிருக்கீங்க. சமீபத்துல தான் மாடசாமிங்கிற ஒரு பெரிய ரவுடியை கொண்டிருக்கீங்க நீங்க. ஆமா, ஒத்துக்கிட்டாரு. எஸ் எஸ். வெரி குட் வெரி குட். அது எப்படி நீங்க கொன்னீங்க அவரை? இதே அருவாள்ல தான் வெட்டி கொன்னேன். அதான் எப்படி வெட்டி கொன்னீங்க? இதே அருவாள்ல வெட்டி கொன்னேன். ஏய் புண்டா, எப்படி வெட்டி கொண்டாங்கன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லி காட்டுறா. சொல்லி காட்டுறது என்ன, செஞ்சே காட்டுறேன். சூப்பரா வெட்டாரு. வெட்டிட்டேன், அங்க பாரு. சைக்கிள்ல புடவை நல்லா மாட்டிட்டு விட்டுருக்கப்பா. ஒரு பொம்பளை சுத்திக்கிட்டு பாக்குறாங்க பாரு. நான் ஒரு ஆம்பளை இருக்கிறப்ப நீங்க அக்கா தங்கச்சில பொறுமையாடா ஒரு ஊர் பெரிய மனுஷன் முன்னாடி வேடிக்கையா பாக்குறீங்க. இந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்காம விட மாட்டேன்டா. டேய், உங்களை என்ன நினைச்சுக்கிறீங்க? இப்ப பாருங்கடா. ஐயோ ஆகாயிடா தள்ளனே பாவிங்களா. அங்க திரும்புங்கடா. அங்க தள்ளனே. டேய் அடியே வரத கொண்டு பாவிடா. ஒரு பொண்ணோட மானத்தை தட்டி கேட்கத்தான் இந்த தட்டி எடுத்த. அங்க வர அவமானு போய்க்கிட்டான். என் பொண்டாட்டி குடிக்கிறது ஊரே பாக்குற மாதிரி செஞ்சு விட்டாரா?